அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து நூல்களை பேசுவோம் என்னும் முகநூல் பகுதியினூடாக கதிர்காமத்தை தரிசித்த சித்தர்களும் முனிவர்களும் அகத்தியர் முதல் யோகர் சுவாமிகள் வரை எனும் இந்நூலை பரிந்துரைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை திருநாட்டின் வரலாற்று ஆய்வாளராகவும் பிரபல எழுத்தாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் திருவாளர் NKS திருச்செல்வம் அவர்களினால் இந்த நூல் சிறப்பாக எழுதப்பட்டு ஆலயம் வெளியீட்டகத்துடன் இணைந்து அகில இலங்கை மாமன்றத்தால் 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நூலானது பிராமிக் கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் போன்றவற்றிலிருந்து பலதரப்பட்ட குறிப்புகளை தேடி ஆராய்ந்து எழுதப்பட்டுள்ளது. பல்லாயிரம் வருட வரலாற்றினை கொண்ட சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் கதிர்காமம் முருகன் ஆலயத்தின் தோற்றம் பற்றியும், அக்கோயிலுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட சித்தர்கள் முனிவர்கள் பற்றியும், அக்கோயிலை பராமரித்தவர்கள் பற்றியும், புனர்நிர்மாணம் செய்த மன்னர்கள் பற்றியும் இந்நூல் எடுத்து கூறுகிறது. அத்துடன் இக்கோயிலின் தோற்றம் பற்றி சிங்கள மக்களிடையே நிலவி வரும் தவறான கருத்து ஒன்றையும் சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்லாது அது பிழையான கதை என்பதையும் சான்றுகளோடு முன்வைக்கிறது. சித்தர்களினதும் முனிவர்களினதும் மனங்கவர்ந்த ஒரு தலமாக விளங்கும் கந்தசுவாமி கோயில், அந்த கந்தசுவாமி கோயிலின் புனித பூமியிலே அற்புதங்கள் நிகழ்ந்த பல இடங்களின் பெயர்களானது முன்னர் எவ்வாறு இருந்தன, தற்போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்பதையும் மிக அழகாக எமக்கு இந்நூல் அறியத் தருகிறது. முருக பக்தரான பாலன் தேவராய நடிகரால் அருளிய கந்தசஷ்டி கவசத்திலும் கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா என போற்றப்படும் இலங்கையில் அமைந்துள்ள கதிர்காம கந்தன் ஆலயத்திற்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு தரிசித்து வந்த இலங்கை இந்திய சித்தர்களினதும் முனிவர்களினதும் வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் இக்கோயிலுக்காக செய்த தொண்டுகளையும் ஆதாரபூர்வமாக இந்நூல் உலகுக்கு அறியத் தருகிறது. அது மட்டுமல்லாது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் அல்லாத பிற நாடுகள் இன்றிலிருந்தும் இவ்வாலயத்தை தரிசிக்க வந்த பல சுவாமிகளின் பெயர்களையும் இந்நூல் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களின் விவரம் இந்நூலில் இல்லை, இன்னும் ஒரு நூலில் வெளிவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நூலில் குறிப்பிடப்பட்ட சித்தர்கள் முனிவர்கள் தவிர இன்னும் பல முனிவர்களும் சித்தர்களும் இக்கோயிலை தரிசித்திருப்பார்கள் என்றும், அவர்கள் இக்கோயிலை தரிசித்த விவரங்கள் பற்றிய எந்த ஒரு தடயமோ சான்றோ ஆதாரமோ கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை எண்ணும் போது மனம் சற்று கலக்கமடையத்தான் செய்கிறது. இந்நூலின் ஒவ்வொரு பக்கமும் இக்கோயில் தொடர்பான பிரதேசங்களினதும், இக்கோயிலுடன் தொடர்புடைய மற்ற ஆலயங்களினதும், இக்கோயிலுக்கு வந்து சேவையாற்றிய சில சுவாமிகளின் திருவுருவங்களையும் அவர்களின் சமாதிகளையும் புகைப்படங்களாக தந்து எமது விழிகளுக்கு பக்தி பரவசம் அளிக்கிறது. நமது பாடசாலைகளில் வழங்கப்படும் வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெறாத பல வரலாற்று சம்பவங்களை இந்நூல் மூலம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது. வெறுமனே ஆன்மீகவாதிகளுக்கு பக்தியை ஊட்டும் நூலாக மட்டுமன்றி இலங்கையின் எழிலை ரசிக்கும் அனைவருக்கும், சுற்றுலாவாக எமது இலங்கை நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கும் இவ்விடங்களின் அழகையும் இங்கு நிகழும் அபூர்வமான நிகழ்வுகளையும் பற்றியும் எடுத்து கூறுவதற்கு இந்நூல் பயனுள்ளதாக அமைகிறது. இந்நூலை பற்றி முகநூலின் காணொளியினூடாக இந்த நூலை பரிந்துரைப்பதற்கு வாய்ப்பளித்த ஈழத்து நூல்களை பேசுவோம் அமைப்பினருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.